தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தின் 13வது திருப்பதிகம் திருப்பூவல்லி. சிவாய நம. திருப்பூவல்லி தில்லையில் அள்ளியது மாயா விஷயம் நீக்குதல். பூவல்லி என்பது பண்டை தமிழ் மகளிரது விளையாட்டுகளுள் ஒன்று. அள்ளி மலரினை பறித்து ஆடி பாடுவது போன்றது. அள்ளி மாலையில் மலர்வதால் இதனை மாலை காலத்துக்குரிய விளையாட்டு எனவும் கூறுவர். இவ்வாறு நாட்டுப்புற பெண்கள் ஆடி பாடிய பூவல்லி பாடலின் சந்தமும் அமைப்பும் மாணிக்க வாசகரை பெரிதும் கவரவே எம்பெருமானின் பெருமை கூற அதனை இங்கே பயன்படுத்தி கொண்டுள்ளார். மாயா விஷயம் நீக்குதல் என்பது ஆன்மாவை உலகப்பற்று என்னும் மாயமான செயல்களில் செல்லாமல் தடுத்து இறைவனது திருவருளில் ஒன்றுபடச் செய்வதாகும். இதில் பூவல்லி கொய்யாமோ என்று ஒவ்வொரு பாடலின் ஈற்றிலும் சந்தனயம் அமைந்து இன்பம் பயப்பதை உணரலாம். சிவாய நம. பாடல். என் இனிய தோழியரே, எம்பெருமான் தமக்கு தாமே ஒப்பாக விளங்கும் தமது அழகிய திருவடிகள் இரண்டினையும் எனது தலையின் மீது வைத்தான். அவ்வாறு எம்பெருமான் வைத்த உடனேயே அதுவரை எனக்கு துணையாக விளங்கிய சொந்த பந்தங்கள் அனைத்தையும் மாயா காரணம் என்று விட்டு நீங்கினேன். கட்டப்பெற்ற அணைகளில் நீர் தேங்கி இருக்கும் அழகான தில்லை அம்பலத்திலே திருநடனம் செய்கின்ற தெப்பத்தை போன்றவன் எம்பெருமான். எம்பெருமானது சிறப்பமைந்த பெருமைகளை பாடியவாறு நாம் அள்ளி மலர் பறித்து ஆடுவோமாக. சிவாய நம. தோழியரே, என் தந்தை, என் தாய், என் சுற்றத்தினர் மற்றும் உள்ள என் உறவினர்கள் ஆகியோரோடு நான் கொண்டிருந்த தொடர்பினை அறுத்தவன் எம்பெருமான். என்னை ஆட்கொண்ட பாண்டிபிரானும் எம்பெருமான். திருவிடைமருதூர் என்னும் திருத்தலத்தில் பேரானந்தம் என்னும் தேனானது தங்கி இருக்கும் மரப்பொந்தினை போன்றவனும் எம்பெருமான். அத்தகையவனது புகழ் மொழிகளை சொல்லி சொல்லி நாம் அள்ளி மலர் பறித்து ஆடுவோமாக. சிவாய நம. தோழியரே, எம்பெருமான் நாயினும் கீழான நம்மையும் ஒரு பொருளாக மதித்தான். நம்மிடத்தில் பெற்ற தாயினை விட பெரிதும் கருணை காட்டினான். மாயம் என்னும் நமது பிறவியினை அறுத்தான், ஆட்கொள்ளவும் செய்தான். நம்மை பற்றியிருந்த தீவினையின் வாயில் மண்ணை அள்ளி தூவினான். எம்பெருமானது இந்த செய்கைகளை புகழ்ந்து பாடி நாம் அள்ளி மலர் பறித்து ஆடுவோமாக. சிவாய நம. எம்பெருமான் செம்மை வாய்ந்த தில்லை என்னும் ஊருக்கு அரசன் ஆவான். இழிந்தவர்களாகிய தக்கன், சூரியன், யாகத்தலைவன், சந்திரன், அக்னி ஆகியோர் எம்பெருமானை போற்றி புகழாமல் செருக்குடன் நடந்து கொண்டனர். இதனை அறிந்த வீரபத்திரன் வானளவு நிரம்பிய தனது பூதப் படையினரால் அவர்களை எல்லாம் புண்படச் செய்தான். தோழியரே, இந்த செய்யினை புகழ்ந்து பாடி அள்ளிமலர் பறித்து ஆடுவோமாக. சிவாய நம. எம் சிவபெருமான் வண்டுகள் மொய்க்கும் கொன்றை மாலையினை தமது சடாமுடியில் அணிந்திருப்பவன். எம்பெருமான் மானுட உடலை விரும்பி எடுத்துக்கொண்டு என்னை நாடி வந்தான். உலக மக்கள் எல்லாம் காணுமாறு எனது உள்ளத்திலும் புகுந்து கொண்டான். இப்போதோ என்னையும் உன்னுடன் அழைத்துச் செல்க என்று ஓலமிட்டு கதறியவாறு நான் கூத்தாடுகின்றேன். எம்பெருமானோ செவியில் வாங்கிக் கொள்ளாமல் தில்லையம்பதியிலேயே திருநடனம் செய்கின்றார். தோழியரே, வானுலகத் தேவர்களின் இறைவனாக விளங்கும் எம்பெருமானது இச்செய்கையினை வியந்து பாடி அள்ளி மலர் பறித்து ஆடுவோமாக. சிவாய நம. அக்னி, சூரியன், சந்திரன் என்னும் எரியினை உடைய 3 தேவர்களிடத்தும் எம்பெருமான் இரக்கம் காட்டினான், அருள் செய்தான், ஆட்கொண்டான். அதே வேளையில் சினத்தால் தனது திருப்புருவத்தினை நெறித்தே
அம்மூவரது தலைகளையும் அறுத்தான், தண்டனை கொடுத்தான். பின்னர் தாமே அம்மூவரின் உருவத்தையும் தாங்கி நின்றான். யாவராலும் உணர்ந்து கொள்ள முடியாத ஒப்பற்ற ஒருவனாகவும் திகழ்ந்தான். தோழியரே, எம்பெருமான் திரிபுரத்தை எரித்து அழித்த தன்மையினை புகழ்ந்து பாடி அல்லிமலர் பறித்து ஆடுவோமாக. சிவாய நம. அழகு பொருந்திய தில்லையம்பலத்திலே உமையவளோடு சேர்ந்து திருநடனம் செய்தருளும் எம்பெருமான் தன்னை வணங்குவதற்காகவே எனக்கு தலையை படைத்தான். வீரக்கழல் அணிந்த தனது நீண்ட திருவடிகளை வாழ்த்துவதற்காகவே எனக்கு வாயை படைத்தான். தனது சிறப்பு வாய்ந்த அடியார் கூட்டத்தை என்னோடு சேர்ந்திருப்பதற்காகவே படைத்தான். தோழியரே, அப்படிப்பட்டவனது பண்புகளை மிகுதியாக பாடி அள்ளிமலர் கொய்து ஆடுவோமாக. சிவாய நம. என்னை நன்னெறியில் செல்லுமாறு அருள் பாவித்தவன் தனது சிறப்பு வாய்ந்த அடியவர்களின் பொன் போன்ற திருவடிகளுக்கே தொண்டாற்றுமாறு என்னை இலக்காக்கி கொண்டவன், அதற்காகவே என்னை ஆட்கொண்டவன் அவனே எம்பெருமான். எம்பெருமானது நற்குணங்களை போற்றி துதிப்போம். நம்மோடு ஒப்பந்தம் செய்து கொண்டதைப் போல நம்மை வருத்தி கொண்டிருந்த பழைய வினைகளை பொய்யாக்கினவன் எம்பெருமான் என்று புகழ்ந்து பாடுவோம். தோழியரே, இவ்வாறெல்லாம் எம்பெருமானை பாடி அல்லிமலர் பறித்து ஆடுவோம். வாருங்கள். சிவாய நம. நான் பல நாட்கள் துதித்து போற்றிடவும் தொண்டுகள் செய்திடவும் தனது மலர் போன்ற திருவடிகள் இரண்டினையும் எனது நெஞ்சத்திலே நிலைத்திருக்குமாறு செய்த பெருமைக்கு உரியவன் எம்பெருமான். அழகுமிகு சுடர் வடிவில் கோலம் காட்டி கல்லில் நாரூரிப்பதைப் போல என்னை ஆட்கொண்டவனும் எம்பெருமான். தோழியரே, எம்பெருமானது திருவடிகள் இரண்டும் பொன்மயமாய் விளங்குகின்ற தன்மையினை பாடி அல்லிமலர்படி கொய்து ஆடுவோமாக. சிவாய நம. திருப்பெருந்துறையிலே கோயில் கொண்டுள்ள எம்பெருமான் பேராசையால் விளைந்த இந்த உடற்பிண்டமானது இறுதி பெறும் வண்ணம் தனது சிறப்புமிக்க திருவடிகளை என் தலைமீது வைத்து அருள் செய்தான். அத்துடன் கரிய நிறம் கொண்ட கடல் நஞ்சினை விரும்பி உண்டு பிரம்ம கபாலத்தையும் ஏந்தி கொண்டான். தோழியரே, எம்பெருமான் போர் செய்து முப்புறங்களையும் அழித்த திறத்தினை வியந்து பாடி அல்லிமலர் பறித்து ஆடுவோம். வாருங்கள். சிவாய நம. தேனுடன் பால் அமுதம் ஆகியவை கலந்து விளங்குவதைப் போல மேலான பொருளாக விளங்குபவன் எம்பெருமான். குளிர்ந்த கோலத்தோடு காட்சி தந்தவன் எம்பெருமான். எனது உள்ளத்தை கவர்ந்து கொண்டவனும் எம்பெருமான். ஒளிக்கும் கழலணிந்த எம்பெருமானது திருவடிகளை போற்றும் இவ்வுலகத்தினருக்கு நன்னறி உண்டாகும். அந்த நன்னறியை போன்றதே எம்பெருமானது புகழ். அந்த புகழினை பாடி அல்லிமலர் கொய்து ஆடுவோமாக. சிவாய நம. தேவேந்திரனுக்கும் திருமாலுக்கும் மற்றும் உள்ள தேவர்களுக்கும் தலைவனாய் நின்றவன் எம்பெருமான். அவர்கள் எல்லாம் தன்னை சேர முடியாதவாறு குணங்களையும் குறிகளையும் உடையவன் எம்பெருமான். நெடுங்கடலில் தோன்றிய ஆழகாலம் என்னும் நஞ்சினை அமுதினைப் போல உணவாக உண்டவன் எம்பெருமான். எம்பெருமானது இச்செய்கையினை பாடி அல்லிமலர் கொய்து ஆடுவோமாக. சிவாய நம. அன்று ஒரு நாள் கல்லால மரல் நிழலில் அமர்ந்தவாறு 4 முனிவர்களுக்கும் வேதங்கள் உரைத்த பொருளை விளக்கியவன் எம்பெருமான். வானவர்களும் மிகச்சிறந்த முனிவர்களும் நாள்தோறும் நின்று நன்றாக போற்றுகின்ற நிறைவான திருவடிகளை உடையவன் எம்பெருமான். தோழியரே, எம்பெருமான் சூடியிருக்கும் கொன்றை மலரில் ஒட்டி கொண்டிருக்கும் பொன் போன்ற மகர்ந்த துகள்களை பாடி அல்லிமலர் பறித்து ஆடுவோமாக. சிவாய நம.
தனது திருவடி மலர்கள் இரண்டினையும் எனது உள்ளத்திலே படமாக நிலைத்திருக்க அருள் செய்தவன் எம்பெருமான். இங்கனம் எம்பெருமான் தங்கியிருக்கும் இடமாக என் உள்ளத்தையே கொண்டிருந்த போதிலும் புறத்தே திருவேகம்பத்திலும் தங்கியிருப்பவன். அகன்ற மதில் சூழ்ந்த தில்லையம்பலத்திலேயே தான் நடனமாடுகின்ற இடமாக கொண்டிருப்பவன். இப்படிப்பட்ட எம்பெருமானது பெருமைகளை சொல்லி அள்ளிமலர் கொய்து ஆடுவோமாக. சிவாய நம. அக்னி, சூரியன், ராவணன், அழிவினை செய்யும் யமன், சிவந்த கண்களை உடைய திருமால், பிரம்மன், தேவேந்திரன், சந்திரன், குற்றமில்லாத தக்கன், எச்சன் ஆகியோரின் உடல்கள் பங்கப்படுமாறு சினத்துடன் எழுந்து அழித்தவன் எம்பெருமான். எம்பெருமானது சீற்றத்தின் சிறப்பினை பாடி அள்ளிமலர் கொய்து ஆடுவோமாக. சிவாய நம. போர் செய்ய வல்ல வலிமையான இடபத்தினை வாகனமாக கொண்டவன் எம்பெருமான். சிவலோகத்தவர்க்கு போர் செய்து காப்பாற்றும் ஆண் சிங்கத்தை போன்றவன். மதுரையில் மண்ணை சுமந்ததற்கு கூலியாக வந்தி அளித்த பிட்டினை அமுதத்தை போல உண்டவன் எம்பெருமான். வந்திக்கு அருள் வழங்கிய அருளாளன். தன்னை வேலையில் ஈடுபடுத்த பாண்டியன் பிரம்பால் அடித்த போது புண்பட்ட உடலோடு நின்றவன். இத்தகையவனே எம்பெருமான். எம்பெருமான் புண்பட்ட தன்மையினை பாடி அள்ளிமலர் கொய்து ஆடுவோமாக. சிவாய நம. பிற உயிர்களுக்கெல்லாம் முன்னர் தோன்றிய திருமாலும் பிரம்மாவும் தேவர்களும் அசுரர்களும் எம்பெருமானது பொன் போன்ற திருவடிகளை அறிந்திடவே இல்லை. அவற்றை அறிந்து கொள்ளும் பொருட்டே அவர்கள் ஒவ்வொரு நாளும் எம்பெருமானை பணிந்து போற்றி வருகின்றனர். எனினும் எம்பெருமான் என் உள்ளத்தின் உள்ளே பூந்து கொண்டான். என்னையும் தனது அடிமையாக்கிக் கொண்டான். தோழியரே, எம்பெருமானது உடம்பு முழுவதும் அணிகலன்களாய் விளங்குகின்ற பல நாகங்களையும் போற்றி பாடி நாம் அள்ளிமலர் கொய்து ஆடுவோமாக. சிவாய நம. எம்பெருமானது திருவடிகளில் திண்ணிய சிலம்பானது ஒளி எழுப்புகின்றது. அந்த ஒளி கேட்க நான் தீராத ஆசை கொண்டேன். தேர் செல்லும் அகன்ற தெருக்களை உடைய திருப்பெருந்துறையில் தங்கியிருப்பவன் எம்பெருமான். அடியவனாகிய நான் அகமயில திருநடனம் செய்தருளினான். எம்பெருமான் திருநடனம் செய்தருளிய அந்த பேரானந்தத்தை பாடி நாம் அள்ளிமலர் கொய்து ஆடுவோமாக. சிவாய நம. திருப்பெருந்துறை என்னும் ஊரினை உடையவனாகிய எம்பெருமான் யானையை கொன்று அதன் தோலை உரித்து அதனை ஆடையாக போர்த்தி கொண்டதோடு அந்த யானைக்கு அருளும் வழங்கியவன். இவ்வுலகில் பித்தனாய் வடிவெடுத்து அலைந்தவன். அடியார்களுக்கு பிள்ளையாய் விளங்கியவன். முக்தியனை அடைவதற்கு முதல் காரணமாய் விளங்கும் உத்தரகோச மங்கை என்னும் ஊரின் வள்ளலாய் திகழ்பவன். எம்பெருமான் என் புத்தியில் புகுந்து என்னை ஆட்கொண்ட தன்மையினை பாடி அள்ளிமலர் கொய்து ஆடுவோமாக. சிவாய நம. குதிரையின் மீதேறி மதுரை நகரில் பூந்தவன் எம்பெருமான். தனது தெய்வ திருக்கோலத்தை பாண்டியனுக்கு காட்டியவன். திருப்பெருந்துறையினை உடையவன். தலைவனாக வந்து எம்மை குற்றேவல் கொண்டவன். அனைவருக்கும் அருள் வழங்கும் எம்பெருமானது பூ போன்ற திருவடிகளை போற்றி பாடி அள்ளிமலர் கொய்து ஆடுவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.